ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சிவன்மலை உத்தரவு வாக்குக்கு எப்படி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பழிப்பு அதிகமாக இருக்குமோ அது போல் கிரகங்கள் அமையக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பழிக்கும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பழிக்கும் அப்படிங்கிற முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாழ்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ ஈஸியாக நம்மளால் ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அதுக்கு நமக்கு கிரகங்கள் சப்போர்ட்டாக இருக்கணும். அதை விட நமக்கு அதிர்ஷ்டம் பக்கபலமாக இருக்கணும். அதிர்ஷ்டம் கிரகங்கள் இதெல்லாம் பக்கபலமாக இருக்கும்போது கடவுளுடைய துணை மூலிமா நம்ம நினச்சது ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஆனால் அப்படி ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது. ஒரு சில நாள் அதிர்ஷ்டம் தர மாதிரி இருக்கும், ஒரு சில நாள் ஆபத்து தர மாதிரி இருக்கும். கிரகங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி இருக்காது அப்படிங்கிறத புரிந்து தெரிந்து அதற்கேற்ப நாம் செயல்பட்டாவே கண்டிப்பாக ஆபத்து இல்லாமல் தப்பிக்கலாம். ஸோ இப்போ ஜூன் மாதமானது நடந்துட்டுருக்கு. ஜூன் மாதம் இறுதியாக கிரகங்களுடைய இறுதி ஆட்டங்களும் ஆரம்பமாகும். ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடக்காமல் இருந்ததுன்னா அந்த மாதத்தில் கடைசியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பயங்கரமாக நடக்கும். அப்போ கிரகங்கள் பயங்கரமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படி இப்போ கிரகங்கள் பயங்கரமாக இருக்கிறது தனுசு ராசியில் இருக்கிறவங்களுக்கு அடுத்து இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால தான் சிவன்மலை உத்தரவு வாக்கு கிணங்க நடக்கும் என்பது குறிப்பிடப்படுது. ஸோ இந்த இடத்துல நிறைய பேருக்கு சிவன்மலை வாக்குனா என்னங்கிறது தெரியாமல் இருக்கும். ஸோ சிவன்மலை உத்தரவு வாக்கு என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன். சிவன்மலை உத்தரவு வாக்கு என்னங்கிறத முதல்ல தெரியாதவங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இது காங்கேயத்துக்கு அடுத்தே இருக்கக்கூடிய ஒரு முருகன் கோவில். இந்த முருகன் கோவிலில் உத்தரவு பெட்டின்னு ஒரு பெட்டி இருக்கும். அந்த பெட்டியில் சில பொருள் வைத்து வழிபாடு செய்யப்படும். அந்த வழிபாடு செய்யப்படக்கூடிய பொருள் அப்போதைக்கு சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். அது நல்ல விதமாகவும் இருக்கலாம், இல்லை கெட்ட விதமாகவும் இருக்கலாம், ஆனால் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ அந்த உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு, அது இப்போ என்ன தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் கிரகங்களால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் பிரசித்தி பெற்ற கோவில் என்று குறிப்பிட்டு சொல்லலாங்க. ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயத்துக்கு அருகே இருக்குது. ஸோ சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண் கலசத்தில் தீர்த்தம், மண் கலசத்தில் மண் மற்றும் ஏற்கலப்பை பிரம்பு வைத்து இப்போ பூஜை செய்யப்பட்டுருப்பதாக தாள்கள் வெளியாயிருக்கு. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு சிவன்மலையில் பிரசித்தி பெற்ற சுப்பிரமணிய சுவாமி கோவில் இன்றளவுக்கு இருக்கிறதுக்கு அந்த கோவிலுடைய முருகர் தான் காரணம். இங்குள்ள ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் முருகப்பெருமானை பக்தர்கள் கனவுல தோன்றி குறிப்பிட்ட பொருட்களை வைத்து பூஜை செய்வது வழக்கம். கடந்த மார்ச் 10 முதல் மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல், வெத்தலைப்பாக்கு, எலுமிச்சை வைத்து பூஜிக்கப்பட்டு வந்தது. இதை தொடர்ந்து இப்போ கோவை மாவட்டம் பொள்ளாச்சி பரவிப்பாளையத்தை சேர்ந்த விவசாயி கதிர்வேல் 50 வயதான இவர் கனவுல மண் கலசத்தில் தீர்த்தம், மற்றொரு மண் கலசத்தில் மண், ஏற்கலப்பை, பிரம்பு ஆகியவை வைக்க உத்தரவானது. இதனால் அவர் கோவிலில் தெரியப்படுத்தி சுவாமியிடம் உத்தரவு பெற்ற பின் இந்த பொருட்கள் பெட்டியில் வைத்து சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டுருக்கு. இதை பற்றி கோவில் சிவாச்சார்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ மண் கலசத்தில் தீர்த்தம், மண், ஏற்கலப்பை, பிரம்பு வைக்கப்பட்டிருக்கிறது சமுதாயத்தில் விவசாயிகளுக்கு தாக்கம் போக போக தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறாங்க. இருப்பினும் விவசாய சார்ந்த வகையில் தாக்கம் இருக்க வாய்ப்பு உள்ளது என்று சிவாச்சாரியர்களே கூறுறாங்க. அதே போல் கூனம்பட்டி ஸ்ரீ குருகுல வேத பாடசாலை நிறுவனர் ஸ்ரீ நடராஜ சுவாமி கூறியது இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உலகம் முழுவதும் எத்தனையோ அசம்பாவிதங்கள், குற்ற செயல்கள், விபத்துகள், போர்கள் நடந்து வருது. அத்தகைய போர்க்குணங்களையும் குற்ற செயல்களையும் ஒடுக்கவே பிரம்பு கொண்டு முருகப்பெருமான் எச்சரித்துள்ளார். சித்த பிரமைக்கு தீர்த்தம் வழங்கப்பட்டுள்ளது. மழை பெய்து விவசாயமும் தொழிலும் சிறக்கும் என்பது அடையாளமாகவே ஆண்டவர் உத்தரவு பார்க்கப்படுது அப்படிங்கிற மாதிரி கூறியிருக்கிறார். ஸோ இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியாகிருக்கு. ஸோ இந்த சிவன்மலை உத்தரவு பெட்டியில் எப்படி உத்தரவு பொருள் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துவது உறுதியோ அதுபோல் கிரகங்களால் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் ஒவ்வொரு ராசிக்கும் தாக்கங்கள் ஏற்படுவது உறுதி. அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ என்ன தாக்கம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன்.
நீங்கள் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கான தாக்கம் என்னங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க. தனுசு ராசி நேயர்களே, இந்த டைம் கிரகநிலைகளை உங்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் பொழுது அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் குரு அங்கே உச்சமும் பெற்றிருக்கிறார். இது அவ்வளவாக நல்லதல்ல. எல்லாவற்றிலுமே தடை தாமதம் வந்து கொண்டே இருக்கோ. அதே போல ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கோ. நினைத்தது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கிறதே என்று கவலைப்படுவீங்க. அதோடு வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். வரவு வருவதற்கு முன்பே செலவு உங்களுக்கு காத்திருக்கோ. இறுதியாக மகிழ்ச்சி குறையாமல் இருக்க நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியம். எந்த அளவுக்கு சிந்தித்து செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா சிந்தித்து செயல்பட பாருங்கள். அப்புறம் செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரிஷப ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பஞ்சம விரேதிபதியான அவர் சத்துருஸ்தானத்திற்கு வரும்பொழுது எதிரிகள் பலமானது குறையோ. இருப்பினும் மனக்கவலை அதிகரிக்கோ. உறவினர்கள்லாம் பகையாக மாறலாம். அதுவும் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் வகையில் கெடுபிடி அதிகரிக்கோ. சேர்த்து வைத்த சேமிப்புகள் எல்லாம் கரையோ. பிள்ளைகள் வழியில் பிரச்சனைகளும் விரயங்களும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் தாமதம் ஏற்படும். ஸோ பார்த்து கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அப்புறம் சிம்மத்தில் சுக்கிரன் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் சிம்ம ராசிக்கு செல்கிறார். உங்கள் ராசிக்கு 6, 1 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் பாகிஸ்தானத்திற்கு வரும்போது பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும். கற்ற கல்விக்கேற்ற வேலை அமையோ. பாடுபடப்பட்ட உங்களுக்கு பலன்கள் இப்போ கிடைக்க போகும். வேறு வேலைக்கு செல்லலாமா என்று நினைத்த உங்களுக்கு வெளிநாடு அல்லது வெளிமாநிலத்திலிருந்து வேலைக்கான அழைப்புகள் தானாக வரும். கூட்டு தொழில் புரிவோர் தனித்து இயங்கக்கூடிய முயற்சியில் ஆர்வம் காட்டினீங்கன்னா எதிர்பாராதது நடக்கும். எதிர்பாராத பல மாற்றம் நன்மை தர்ற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையுங்க. அதுக்கப்புறமா சனி வக்ரங்கிற ஒரு விஷயம் இருக்குது. மீன ராசியில் சனி வக்ரம் இருக்குது. உங்கள் ராசிக்கு 2, 3 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி. தனஸ்தானம் மற்றும் சகாயஸ்தானத்திற்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது அவ்வளவா நல்லதல்ல. எதையுமே திட்டமிட்டு செய்ய இயலாது. குடும்ப பிரச்சனை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல்ல ஏமாற்றத்தை சந்திக்க நேரிடும். உங்கள் ராசி மற்றும் 6, 10 ஆகிய இடங்களில் சனியின் பார்வை பதிகிறது. எனவே ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும். மருத்துவ செலவு கூடும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் போது மனக்கலக்கம் உருவாகும். உத்தியோகத்தில் உங்களிடம் கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்க வேண்டாம். குறிப்பாக யாரையும் நம்பி செயல்பட முடியாத நேரம் இது. அதனால் கூட்டு தொழில் புரியவர்களுக்கு கலை அதிகரிக்கும். பங்குதாரர்கள் விலகுவதாக சொல்லி அச்சுறுத்திய மனநிலை மாற வேண்டுமானால் மந்தன் எனப்படக்கூடிய சனியை வழிபட வேண்டும். அதுதான் இந்த டைம் மெயினாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அதை செய்தீங்கன்னா பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பித்து கொள்ளலாம். ஆக மொத்தம் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகளால் மனக்கலக்கம் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்காது. கலைஞர்களால் அதிக முயற்சி எடுத்து தான் வெற்றி பெற முடியும். மாணவிகளுக்கு பற்றிய பலன்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் அதிகமாகவே சொல்லப்படுது. பெண்களுக்கு வரவை விட செலவு கூடும். உறவினர்களிடையே பகை உருவாகும். இந்த மாதிரி நிறைய மாற்றங்களும் அதிசயங்களும் இப்போ உங்களுக்கு நடக்கும் என்று சொன்னால் அது மிகையாகாத உண்மை. ஸோ பண தேவையை பூர்த்தி செய்கிற மாதிரி அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்குது. மகிழ்ச்சி தரக்கூடிய நிறம் கரும்பச்சை. ஸோ கரும்பச்சையை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய அதிர்ஷ்டமானது உங்களுக்கு ஏற்படும். அதனால் கரும்பச்சையை நிறைய யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான பலன்கள் என்பது கிரக ரீதியாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் உங்கள் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தோள்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதோடு சிவன்மலை கோவில் பற்றிலாம் இந்த வீடியோவில் நான் சொன்னது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிருப்பீங்க. விவசாயிகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.